வேதாகமத்துக்கு புறம்பாக கள்ளக்காதலி வைத்திருக்கின்ற ஜான் ஜபராஜ் இன்றைய தினத்திலே அவனுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு போஸ்ட் போட்டிருக்கான். அதிலே அவனுடைய மனைவியை குற்றப்படுத்தி ஒரு காரியத்தை எழுதியிருந்தான். தன்னுடைய ரசிகர்களை ஏமாற்றுவதற்காக துணிகரமாக சில பொய்களையும் அதிலே சொல்லியிருக்கிறான். தன்னுடைய குற்றத்தை நியாயப்படுத்தி மனைவி மீது பழியும் போட்டிருக்கிறான். இதற்கு ஜான் ஜபராஜுடைய மனைவி அவருடைய இன்ஸ்டா பக்கத்திலே இதுக்கு எதிராக ஒரு ஸ்டோரியும் போட்டிருக்கிறார்கள். சரி, அதை பார்ப்பதற்கு முன்பதாக இதில் காணப்பட்டிருக்கிற சில பொய்கள் என்ன என்று பார்ப்போம். அவர்கள் என்னை சிறையில் அடைக்க விரும்பினார்கள், ஆனால் இன்று என் முன்னாள் மனைவி மற்றும் குடும்பத்தினர் உட்பட முழு குடும்பமும் குற்றம் சாட்டப்பட்டோர் பட்டியலில் உள்ளனர் என்று சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக, கடந்த குருத்தோலை ஞாயிறன்று சிறையில் இந்த குருத்தோலை ஞாயிறன்று உயிர் தெழுந்தேன் என்பது போலவும் சொல்லியிருக்கிறார். இதை படிக்கின்ற ஜான் ஜபராஜுடைய ரசிகர்கள் என்ன நினைப்பார்கள்? ஜான் ஜபராஜ் சிறையிலிருந்து விடுதலை பெற்று வந்து விட்டான், ஆகவே தான் இப்படி சொல்லுகிறான் என்பதாகத்தான் எண்ணுவார்கள். இது ஜான் ஜபராஜ் திட்டமிட்டு தன்னுடைய ரசிக குஞ்சுகளை ஏமாற்றும்படியாக சொல்லப்பட்ட பொய். ஜான் ஜபராஜுக்கு தெரியும் அவனை பின்பற்றுகிற ரசிகர்கள் தற்குறிகள் என்று சொல்லி. ஆகவே அப்படிப்பட்ட தன்னுடைய ரசிகர்களை ஏமாற்றுவதற்காக, தன்னிடத்திலே தொடர்ந்து தக்க வைப்பதற்காக சொல்லப்பட்ட பொய். ஜான் ஜபராஜ் விடுதலையாக்கப்பட்டு வெளியே வரவில்லை. அதே போல இதிலே குறிப்பிட்டது போல, அவர்கள் என்னை சிறையில் அடைக்க விரும்பினார்கள், ஆனால் இன்று என் முன்னாள் மனைவி மற்றும் குடும்பத்தினர் உட்பட முழு குடும்பம் குற்றம் சாட்டப்பட்டோர் பட்டியலில் உள்ளனர் என்று சொல்லுகிறார் அல்லவா? இவனுடைய கூற்றுப்படி இவனுடைய மனைவி மற்றும் அவர்களுடைய குடும்பத்தார் தான் இவனை சிறையில் அடைக்க முயன்றதாகவும், அவர்கள் இப்பொழுது குற்றம் சாட்டப்பட்டோர் பட்டியலில் உள்ளதாகவும் இவன் கூறுகிறார். இது உண்மையானு கேட்டால் இதுவும் உண்மை அல்ல. புகார் கொடுத்தது இவனால் பாதிக்கப்பட்ட 2 பிள்ளைகள். இதை நான் சொல்லவில்லை, இவனுக்கு பெயில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெயில் ஆர்டர்லே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதிலே ஒரு 17 வயது குழந்தை, இன்னொரு 12 வயது குழந்தை இடத்திலே இவன் தவறாக நடந்த அடிப்படையில தான் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே இவனுடைய மனைவி குடும்பத்தாரும் அதிலே குற்றவாளிகள் பட்டியலிலே இருக்கிறார்களா? இருக்கிறார்கள். ஏன் இருக்கிறார்கள்? இவன் செய்த குற்றத்தை மறைத்தார்கள் என்கின்ற அடிப்படையிலே அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்கள். அதிலே இவனுடைய மச்சான் அவனும் குற்றவாளி, ஜான் ஜபராஜ் செய்தது போன்ற குற்றம் செய்த பட்டியலில் இருக்கிறார். மற்றவர்கள் குற்றத்தை மூடி மறைத்தல், குற்றவாளிக்கு உடந்தையாக இருத்தல் என்கின்ற பிரிவிலே அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்கள். ஒருவேளை ஜான் ஜபராஜ் அந்த குற்றம் செய்தான் அல்லவா, அந்த அப்பொழுது இவர்களுடைய மனைவி குடும்பத்தார் ஜான் ஜபராஜை பிடித்து போலீஸ்ல ஒப்படைத்திருந்தால் அவர்கள் குற்றவாளி பட்டியலில் இருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. அந்த பெயில் ஆர்டர்ல என்ன எழுதியிருக்கிறது? 17 வயது குழந்தை, இந்த ஜான் ஜபராஜுடைய மாமனார் மற்றும் மாமியார் தத்தெடுத்து வளர்த்த குழந்தை. ஒரு பார்ட்டி நடந்த போது ஜான் ஜபராஜ் அந்த சிறு பெண்ணிடம் எனக்கு தண்ணி கொண்டு வா என்று சொல்லி கேட்டிருக்கிறான். அந்த பெண்ணும் தண்ணி எடுப்பதற்காக கிச்சனுக்கு போன உடனடியாக பின்னாகடியே சென்று கட்டிப்பிடித்து முத்தமிட்டு தவறாக நடக்க முயற்சித்திருக்கிறான் என்று சொல்லி குற்றச்சாட்டப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே என்னுடைய கட்சிக்காரரான ஜான் ஜபராஜ் கோர்ட் விதிக்கிற எந்த நிபந்தனைக்கும் உட்படுவார், ஆகவே தயவு செய்து நீங்கள் ஜாமீன் கொடுங்கள் என்று சொல்லித்தான் ஜான் ஜபராஜுடைய வக்கீல் கேட்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டவருக்காக ஆஜரான அரசு தரப்பு வழக்கறிஞர் கூறும்போது, அந்த 17 வயது பெண்ணை கட்டிப்பிடித்து முத்தமிட்ட சம்பவம் நடந்த அந்த பார்ட்டியிலே மது விருந்து நடந்ததாக சொல்லியிருக்கிறார். என்னுடைய கட்சிக்காரரான ஜான் ஜபராஜ் கோர்ட் விதிக்கிற எந்த நிபந்தனைக்கும் உட்படுவார், ஆகவே தயவு செய்து நீங்கள் ஜாமீன் கொடுங்கள் என்று சொல்லித்தான் ஜான் ஜபராஜுடைய வக்கீல் கேட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே தான் 10,000 ரூபாய்க்கான பத்திரத்திலே அதே தொகைக்கான 2 பேர் ஜாமீன் கொடுத்ததன் பேரில் தான் ஜான் ஜபராஜ் வெளியே வந்தார். இப்பொழுது அந்த ஜாமீன்ல தான் வெளியே இருக்கிறார். இன்றைக்கும் அந்த கேஸ் நடந்து கொண்டிருக்கிறது. ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு அடுத்த ஹியரிங் வைத்திருக்கிறார்கள். அந்த வழக்கு தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இவன் தன்னுடைய ரசிகர்களை ஏமாற்றுவதற்காக என்ன செய்கிறான்? திட்டமிட்டு போய் சொல்லுகிறான், எல்லா வழக்குகளிலிருந்து விடுதலை பெற்று நான் உயிர் தெழுந்து வந்து விட்டேன் என்கிறது போல தன்னுடைய ரசிக குஞ்சுகளை ஏமாற்றுவதற்காக திட்டமிட்டு இதை சொல்லுகிறான். இந்த பதிவை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவனுடைய கள்ளக்காதலி லைக் போட்டிருக்கிறார், ஹார்ட் போட்டிருக்கிறார். கள்ளக்காதலியும் இணைந்து தன்னுடைய ரசிகர்களை தொடர்ந்து தங்களுக்கு அடிமையாக வைத்து தங்கள் மேல் பரிதாபம் கொண்டு தொடர்ந்து அள்ளி அள்ளி பணத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து திட்டமிட்டு ஒரு பொய்யை சொல்லுகிறார்கள். இவன் செய்த குற்றங்களை மறைத்து பழியை தூக்கி இவனுடைய மனைவி மீது போடுகிறான். எவ்வளவு பெரிய அயோக்கியனாக இருக்க முடியும்? என்ன சொல்லுகிறான்? என்னை 4 சுவர்களுக்குள் அடைக்க பார்த்தார்கள். உன்னை யார் 4 சுவர்களுக்குள்ளாக அடைக்க பார்த்தது?
நீ ஒரு சின்ன பிள்ளைகளை பின்பக போய் கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்தால் அது நீ செய்த பாவம் உன்னை பின்தொடரும். அந்த பாவத்தின் விளைவை நீ அனுபவித்து தான் ஆக வேண்டும். அவை என்னை நான் பாவம் செய்தாலும் என்னை யாரும் கண்டுகொள்ளக்கூடாது என்று சொல்வது என்ன விதமான கேடுகட்ட மனநிலை? 4 சுவர்களுக்குள்ளாக நான் முடங்கி கிடந்து ஊழியத்தை கைவிட்டு விடுவேன் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் நான் எழுந்து என்று பிரசங்கிப்பதற்காக இயேசு மாம்சத்தில் இறங்கி வந்தார் என்கிறது போல சொல்லுகிறார். ஆண்டவருக்கு உன்னுடைய பிரசங்கம் தேவையில்லவருக்காக பிரசங்கிக்கும்படியாக உன்னை அழைக்கவில்லை. ஆண்டவருக்கென்று பிரசங்கிக்கும்படியாக ஆண்டவர் தனக்கென்று பிள்ளைகளை தேர்ந்தெடுக்கிறார். தீமோத்தேயு புத்தகத்திலே ஆண்டவருக்கென்று பிரசங்கிக்கக்கூடியவர்கள் இந்த தகுதியுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று பவுல் பட்டியலிடுகிறார். அதிலே ஒரே மனைவியுடைய புருஷனாக இருக்க வேண்டும், குற்றஞ்சாட்டப்படாதவனாக இருக்க வேண்டும், தன்னுடைய சொந்த குடும்பத்தை நன்றாக நடத்த அறிகிறவனாக இருக்க வேண்டும், பொருளாசைக்காரனாக இருக்கக்கூடாது, உண்மையாக பேசுகிறவனாக இருக்க வேண்டும், கள்ளப்புதகம் எல்லாம் செய்யக்கூடாது. அப்படிப்பட்டவர்கள் தான் ஆண்டவருக்கு தேவை. அப்படிப்பட்டவர்களைத்தான் ஆண்டவர் தனக்கென்று பிரசங்கிக்கும்படியாக எழுப்புகிறார். ஆனால் இவன் சொல்லுகிறான், நான் நம்பும் ஆண்டவர் ஒருபோதும் என்னை கைவிட்டதில்லை, இனியும் கைவிட மாட்டார். எதிரி தீமை செய்த நினைத்தாலும் ஆண்டவர் அதை நன்மையாக மாற்றினார் என்று சொல்லி. யார் தீமை செய்ய நினைத்தது? உனக்கு நீயே தீமை செய்து கொண்டிருக்கிறாய். உனக்கு நீயே தீமை செய்து கொண்டிருப்பதற்கு பழிய எடுத்தவர்கள் மீது போட்டு ஆண்டவர் எனக்கு கூட இருக்கிறார்ங்கிறது போல நீ உன்னுடைய ரசிகர்களை ஏமாற்றலாம், கடவுளை ஏமாற்ற முடியாது. உன்னுடைய ரசிகர்கள் முட்டாள்கள், வேதமறியா மூடர்கள். ஆகவே அவர்கள் ஏமாறுவார்கள். கொஞ்சம் கூட யோசிக்கிறவர்களாக இருந்தால் இந்த பதிவை பார்த்து அவர்கள் திருந்த வாய்ப்பு இருக்கிறது. நான் நம்பும் ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை, இனியும் கைவிட மாட்டார் என்று சொல்லுகிறான் அல்லவா? ஆம், ஜான் ஜெபராஜ் நம்புகிற ஆண்டவர் யார் என்றால் பிசாசு. சாத்தான் தான் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான். அவன் இந்த உலகத்தை காட்டி மயக்கி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையே சோதிக்க பார்த்தவன். என்னை வணங்கினால் நான் நீ பார்க்கிறது எல்லாவற்றையும், இந்த உலகத்தின் மகிமை எல்லாவற்றையும் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவத்திலே சொன்னான் அல்லவா? அவன் உலகத்தின் அதிபதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் என்று சொல்லி அவனை பார்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தான் ஜான் ஜெபராஜுக்கு ஆண்டவன். இந்த பிரபஞ்சத்தின் தேவன் ஜான் ஜெபராஜுக்கு தேவன். அவன் ஜான் ஜெபராஜை கைவிடாமல் பார்த்துக் கொள்ளுகிறான். ஜான் ஜெபராஜ் கேட்கிறதெல்லாம் கொடுக்கிறான். உள்ள கள்ளக்காதலோடு ஊர் சுற்றி கொண்டிருந்தாலும் உனக்கு மேடையிலே பிரசங்கிக்கும் போது அநேக மக்கள் கைதட்டுவார்கள், ஜான் ஜெபராஜை புகழுவார்கள், பணங்களை அள்ளி அள்ளி கொடுப்பார்கள். யாருடைய செயல்? கடவுளுடைய செயலா? இல்லை. ஜான் ஜெபராஜ் அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன், ஆண்டவர் என்னை ஊழியம் செய்வதற்காக உயர்த்தி வைத்திருக்கிறார், இன்னைக்கு தம்பட்டம் அடிக்கிறான். இந்த குருத்தோலை ஞாயிறு என்று நான் நின்று கொண்டே நற்செய்தியை பிரசங்கிக்கிறேன், ஒரு ஆராதனையில இல்ல 4 ஆராதனைகளில் என்று சொல்லி பெருமையாக பேசுகிறான். நீ 4 கூட்டம் நடத்து, 4 கூட்டங்களுக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் வருகிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்களும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணத்தை உனக்கு அள்ளித்தரலாம். அதற்காக நீ பெரியவனோ கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவனோ ஆகிவிட முடியாது. உனக்கு எவ்வளவு கூட்டம் வருகிறது என்கிறதை வைத்தோ, உனக்கு மக்கள் எவ்வளவு பணம் தருகிறார்கள் என்கிறதை வைத்தோ ஆண்டவர் உன்னை நியமித்தார் என்றோ, ஆண்டவர் உன்னை தெரிந்தெடுத்தார் என்றும் ஆகிவிடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா என்று சொல்லுவார்கள். அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்வார்? ஒரு காலம் உங்களை நான் அறியேன், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லி. நீ இப்பொழுது நம்பட்டம் அடித்துக் கொள்கிறாய். ஆண்டவரே, நான் 4 ஆராதனைகள் நடத்துகிறேன், 4 ஆராதனைகளும் திரளான மக்கள் வருகிறார்கள், திரளான காணிக்கையை கொண்டு வருகிறார்கள், என்னை கொண்டாடுகிறார்கள். இதுதான் சக்சஸ், இதுதான் வெற்றி. வெற்றியை கொக்கரிக்கிறாயே. உனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று தெரிந்து நீ வேகமாக இப்படி கொக்கரிக்கிறாய். வேதாகம வசனத்தை ஒப்பிட்டு பார்த்து கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நினைக்கிறவர்கள் இப்படிப்பட்ட பசப்பு வார்த்தைகளுக்கு மயங்குவதில்லை. ஆனால் வேதம் அறியாத அறிவிலிகள் வஞ்சிக்கப்படத்தக்கதாக ஜான் ஜெபராஜ் போன்றவர்கள் காணப்படுகிறார்கள். பவுலப்போஸ்தலன் இதைத்தான் சொல்லுகிறார். சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் தண்டனைக்குள்ளாகும்படியாக அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்க கொடிய வஞ்சகத்தை தேவன் அனுப்புவார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? வேதாகமம் சொல்லுகிற உண்மையை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேதாகமம் பல காரியங்களை தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற பல காரியங்களை சொல்கிறது. அதையெல்லாம் நிராகரிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஜான் ஜெபராஜை பின்பற்றுகிறவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், ஒழுக்கங்கட்டு தரிகட்டு திரியலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து மரித்தார், பாவம் செய்வதற்கு லைசன்ஸ் கொண்டு வரும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து மரித்தார் என்கிறது போல பேசிக்கொண்டு அதைத்தான் தங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது எதை காட்டுகிறது? அவர்கள் சத்தியத்தை விசுவாசிக்கவில்லை, வேதாகமத்தில் உள்ள உண்மைகளை விசுவாசிக்கவில்லை. அப்படிப்பட்டவர்கள், சத்தியத்தை விசுவாசிக்காதவர்கள் அநீதியில் பிரியப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள், கெட்ட நடக்கைகளிலே பிரியப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள், துன்மார்க்கமான செயல்களிலே பிரியப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். இப்போ ஜான் ஜெபராஜ் செய்கிறது துன்மார்க்கமான காரியம், அநீதியான காரியம் என்று சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ஏன் கிறிஸ்தவர் அல்லாத ஒருத்தர் கூட
ஒரு நேர்மையாக பதிலளிப்பார் என்று சொன்னால், மனசாட்சிப்படி பதிலளிப்பார் என்று சொன்னால் தப்பு என்று ஒத்துக்கொள்வார். அப்போ சத்தியத்தை விசுவாசிக்காதவர்கள் தான் இப்படிப்பட்ட அநியாயத்தில் பிரியப்படுகிறவர்களாக ஜான் ஜபராஜுடைய ரசிகர்களாக காணப்பட முடியும். அப்போ சத்தியத்தை விசுவாசியாமல் அப்படி அநீதியில் பிரியப்படுகிற அவர்கள் தண்டனை பெற வேண்டும், கண்டிப்பாக அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், நரகத்துக்கு போக வேண்டும் என்கிறதற்காகவே அந்த மக்கள் பொய்யையே விசுவாசிக்கத்தக்கதாக, ஜான் ஜபராஜ் என்ன பொய் சொன்னாலும் அல்லது ஜான் ஜபராஜை போன்றவர்கள் என்னத்தான் பொய் சொன்னாலும் அந்த பொய்யையே விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்குள்ளாக அனுப்புவார். ஆகவே தான் அப்படிப்பட்டவர்களை எவ்வளவு நற்செய்தி சொன்னாலும் உண்மையான சத்தியத்தை சொன்னாலும் அவர்களுக்கு கண்கள் திறக்கப்படாமல் ஜான் ஜபராஜ் போன்றவர்கள் சொல்லுகிற பொய்யைத்தான் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தப்பித்தவர் யாராகிலும் அறியாமையினால் அவனை பின்பற்றி கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், அல்லது அவனை போன்றவர்களை பின்பற்றி கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இது உங்களுக்கான வாய்ப்பு. சத்தியத்தை விசுவாசிக்காமல் இருந்தால், அநீதியில் பிரியப்படுகிறவர்களாக இருந்தால், ஆண்டவரே உங்களை பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை அனுப்புவார். தயவு செய்து எச்சரிக்கையாக இருங்க. சரி, இப்படி பேசின ஜான் ஜபராஜுக்கு ஜான் ஜபராஜுடைய மனைவி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ்ல ஒரு பதில் கூறியிருக்கிறார். என்னவென்றால், சில காலி பாத்திரங்கள் அதிக சத்தம் போடுகின்றன. நீங்கள் எந்த அளவிற்கு கடுமையாக குற்றம் சாட்டுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் மீதும் குற்றம் சாட்டப்படும். இன்னும் இந்த கதையை நம்புகிறவர்களை பார்த்தால் பாவமாக இருக்கிறது. தங்கள் வாழ்க்கை முறையால் கிறிஸ்துவுக்கு மிகுந்த பக்தியை அளிக்கும் இந்த இருவருக்கும் ஊக்கமும் அன்பும் அளியுங்கள். அதாவது ஜான் ஜபராஜுடைய ரசிகர்களை பார்த்து சொல்லுகிறார். ஜான் ஜபராஜுடைய செயலும் ஜான் ஜபராஜுடைய அந்த கள்ளக்காதலி செயலும், அந்த இருவருடைய செயலும் கிறிஸ்துவுக்கு மிகுந்த பக்தியை அளிக்கும் செயல். ஆகவே நீங்கள் அதை ஊக்கப்படுத்துங்கள் என்கிறது போல கிண்டலாக எழுதியிருக்கிறார்கள். ஜான் ஜபராஜையும் ஜான் ஜபராஜுடைய அந்த கள்ளக்காதலையும் பார்த்து, நீங்கள் உங்கள் பொய்களால் மக்களையும் கடவுளையும் ஏமாற்ற பார்க்கும் வெறும் காமெடியன்கள். ஜான் ஜபராஜுடைய ரசிகர்களுடைய பார்வையிலே ஜான் ஜபராஜும் ஜான் ஜபராஜுடைய கள்ளக்காதலியும் ஹீரோயின்ஸாக தெரியலாம். ஆனால் கடவுளுடைய பார்வையிலும் தேவனுடைய பிள்ளைகளுடைய பார்வையிலும் அவர்கள் ஜோக்கர்ஸ் தான். சத்தமிட்டுக் கொண்டே இருங்கள், சொல்லப்படாத விஷயங்கள் வெளிச்சத்துக்கு ஒரு நாள் வரும் என்பதாக இந்த ஸ்டேட்டஸ்ல போட்டிருக்கிறார்கள். வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியம் இல்லை. ஆகவே இப்படிப்பட்ட கள்ளப்போதர்களை பின்பற்றுகிற மக்கள், நீங்கள் தண்டனை பெறாதபடிக்கு தேவனே பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக அந்த கொடிய வஞ்சகத்தை அனுப்புவார், அந்த நிலைமைக்கு நீங்கள் போகாதபடிக்கு இன்றைக்கே உங்களுக்கான மீட்பின் நாள் என்பதை புரிந்து இன்றைக்கே மனம் திரும்புங்கள். இப்பொழுதே அனுகிரக காலம், இப்பொழுதே அவனை விட்டு வெளியே வருங்கள், சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள்.